ஹாய் ஃப்ரெண்ட், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இது இன்னைக்கு என்னன்னா இக்கம்ப்ளீஸ் கிராபு இக்கம்ப்ளீஸ் செய்ய போகிறோம். இது வந்து சும்மாவே நீங்கள் செஞ்சு வச்சு பிள்ளைங்க சாப்பிட்லாம். இது ரொம்ப ஈஸியான சமையல். ஓகே, பார்த்தீங்கன்னா 4 வெங்காயம் நல்லா பொடிசாக வெட்டிருக்கேன் பாருங்க. 4 வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடிசாக நறுக்கிடுங்க. நறுக்குங்க. நாங்கள் இது அடுப்பு தட்டாமல் செய்கிறோம், நீங்கள் அடுப்பு தட்டிடாதீங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி பழம் எடுத்து நம்ம பொடிசாக நறுக்கியிருக்கோம் பாருங்க. நல்லா பொடிசாக நறுக்கிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊசி மிளகா, நான் வந்து 6 ஊசி மிளகா எடுத்து சின்னதாக நறுக்கியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பைத்தங்காய் ஒரு 4-5 பைத்தங்காய் எடுத்து சின்னதாக பொடிசாக நறுக்கிக்குங்க. ஒரே ஒரு பழுத்த மிளகா கலருக்கு இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கரசம், அது பாருங்க எவ்வளோன்னா, இது நெத்திப்படி பார்த்தீங்கன்னா அப்புறம் அளவு சொல்கிறேன். இது வந்து 1 ஸ்பூனு. 2 ஸ்பூனுன்னா ஓகே, இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் போடுறேன், ஏன்னா ரொம்ப உப்பாயிரும். ஆனால் இக்கம்ப்ளீஸில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், நெத்திப்படியில் உப்பு இருக்கும். இது சிக்கரசா. அதுக்கப்புறம் லைம், ஒரு லைமு பெரிய லைம் எடுத்து நல்லா சாறு புழிஞ்சிருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவைக்கான வேண்டிய அளவு இக்கம்ப்ளீஸ். நான் வந்து இது வந்து 1/4 கிலோட குறைவா எடுத்திருக்கேன். உங்களுக்கு 1/4 கிலோன்னு தெரியாதுல்ல. ஓகே, எவ்வளோ இக்கம்ப்ளீஸ் எடுத்தேன்னா ஓகே, பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என் கையாளு பார்த்துக்கோங்களேன். இந்த கையில் நிறைய எடுத்தேன் பாருங்க. எடுத்து எனக்கு இந்த அரை பால் இக்கம்ப்ளீஸ் கிடச்சிச்சு. அலசனோனி இந்த கையில் நிறைய எடுத்தேன். போட்டு நல்லா கிளறுங்க. ஓகே ஃப்ரெண்ட், சீனி பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தான் போடணும், அரை கரண்டி கூட இல்லை. இந்த கரண்டியில் 1/4 கரண்டி தான் போடணும். அதுக்கப்புறம் இந்த கரண்டியில் ஒரு கரண்டி, நான் அரை கரண்டி ஒரு கரண்டியில் அரை கரண்டி எள்ளு எடுத்துருக்கேன். எள்ளு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, மல்லித்தாள் சின்ன பால்ல 1 பால். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிராபு இக்கம்ப்ளீஸ் ரெடி. பாருங்க அவ்வளோ நல்லா இருக்கு, பார்த்தாலே ருசியாக இருக்கு. நீங்கள் சாப்பிட்டு பாருங்க, செஞ்சு பாருங்க. இது வந்து நீங்கள் எந்த கறி, மீன் கறியா கோழிக்கறியா எந்த கறி வேணாலும் வச்சு சாப்பிடலாம். வெள்ளை சோளை கூட சாப்பிடலாம், ரொம்ப ருசியாக இருக்கும். கிராபு இக்கம்ப்ளீஸ் ரெடி. ரெஸ்டாரண்ட் ராஜேஷ் இப்போ